இறைவன் அருளால் அனைத்து ஜிக்ளிக் யூடியூப் சேனல் வீவர்களும் 16 செல்வங்களையும் பெற்று வளமுடன் வாழ்கவென்று வாழ்த்தி, இன்று நாம் ஒரு அருமையான திருக்குறளுடைய பொருள் பற்றி பார்க்க போகிறோம். சங்க இலக்கிய காலம் முதல் இன்று வரை, அதாவது இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 7 கட்டங்களாக முடிஞ்சிருக்குது. ஜூன் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட்டு நமக்கு எண்ணப்பட உள்ளது. இந்த காலகட்டத்திலே அன்றும் இன்றும் தொடர்புடைய அர்த்தம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை பற்றி பார்ப்போம். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். நல்லா பாருங்க இந்த திருக்குறளை. அமைந்தாங்கு ஒழுகான், ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறபடியாக, அதாவது மக்களுக்கு ஒத்துப்போகும்படியாக ஒருவன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் ஆட்சியாளர்களும் அவங்களுடைய சேரனுடைய பவர் பிரகாரம் மட்டுமல்லாமல் அவருடைய சொந்த பவரையும் பயன்படுத்தி இந்த சூழலுக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து அளவறியான்னா என்ன? தன்னுடைய பவர், தன்னுடைய சக்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு செயல்படாம தான் தோன்றித்தனமா இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது என்பதற்கு தான் அவன் அளவு அறிந்து செயல்பட வேண்டும் என்று தெய்வப்புலவர் கூறுகிறார். மேலும் தன்னை வியந்தான்னா என்ன அர்த்தங்க? தன்னை வியந்தான்னா காலி பாத்திரத்துல சவுண்டு வந்த மாதிரி தனியே இல்லாது பொல்லாத சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டு ஒரு தவறான முறையில் அணுகி மக்களிடமோ நண்பர்களிடமோ உயிர் தோழர்களிடமோ தவறான கருத்துக்களை கொண்டு சேர்த்து அவங்க விளம்பர பிரியர்களாக இருக்கிறாங்க. இப்படி விளம்பர பிரியர்களாக இருத்தலும் அடுத்து வியந்து கெடும், விரைவாக கெட்டு தொலைஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்றாரு தெய்வப்புலவர். ஆக அமைந்தாங்கு ஒழுகான், அமைஞ்சிருக்க சூழலுக்கு ஏற்ப நம்ம நடக்கணும். அளவறியான், நம்முடைய பவரினுடைய அளவுக்கு ஏற்ப நல்ல விஷயங்களை செய்யணும். தன்னை வியந்தான் விரைந்து கெடும், தன்னை அளவுக்கு மேலே தனக்கு மேலாக இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி விளம்பரம் செய்கிறவன் விரைவில் அழிந்து விடுவான், கெட்டு விடுவான், தொலைந்து விடுவான் என்று தெய்வப்புலவர் கருதுகிறார். இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு எதிர்மறையாக நம்ம அளவை நம்ம தெரியணும், இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். தேவைக்கு மேலே உண்மைக்கு புறம்பாக நாம் விளம்பரப்படுத்தக்கூடாது. இப்படி இருந்தால் நாம் வாழ்வோம், அழிய மாட்டோம். சங்க காலத்தில் எழுதப்பட்ட இந்த திருக்குறள் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? அதாவது பாருங்க, அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். நாம் இந்த குறளை இன்று 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தல், சில மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல், ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல்கள், உள்ளாட்சி பிரதிநிதி தேர்தல்கள் மற்றும் பொதுமக்கள் பணியாளர்கள் எல்லோருக்கும் பொருந்துற மாதிரி இந்த திருக்குறள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமா? அமைந்தாங்கு ஒழுகான், அதாவது அமைந்தாங்கு ஒழுகான்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களை மதித்து, மக்களை உணர்ந்து, மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அதற்கப்புறம் அதற்கு மாதிரி செயல்படணும், அதற்கு ஏற்றவாறு செயல்படணும். அதாவது நாம் இன்று நமக்கு பல்வேறு தேவைகள் இருக்குது. குடிநீர்லேருந்து, வீடுலேருந்து, அரசாங்கத்திலிருந்து, பல்வேறு சர்டிஃபிகேட்லேருந்து, தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் நிறைய தேவைப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, எலெக்ஷனில் இன்று ஜூன் 4ஆம் தேதி நம்மளது ஓட்டு எண்ணப்பட உள்ளது. இப்படி எண்ணப்பட உள்ள சூழ்நிலையில் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்ல வழிகளை கண்டறிந்து செல்வங்களை எல்லாம் சேர்த்து மக்களுக்கு அதன் மூலம் பயனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்பட வேண்டும். அதுதான் அமைந்தாங்கு ஒழுகான். இதை விட்டுட்டு அந்த செயலுக்கு ஏற்றவாறு இல்லாமல் முரண்பாடாக செயல்படும் சூழ்நிலைகள் ஏற்படும் சமயங்களிலெல்லாம் மக்கள் ஒரு கண்காணிப்பு பெட்டகமாக அமைந்து அவர்களுக்கு சென்று பிரச்சனைகளை முறையிட்டு அவர்களை நல்ல முறையிலே மக்களின் பிரதிநிதியாக மக்களின் எண்ணங்களை பிரதிபலித்து அதை செயல்வடிவமாக ஆக்கி மக்களை நன்கு வாழ வைக்கும் நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். அமைந்தாங்கு ஒழுகானை பற்றி பார்த்தோம். அடுத்து அளவறியான். இந்த மக்கள் பிரதிநிதிகள், விரைவிலே பாராளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நம்ம ஊர், நம்ம மாநிலம், நம்மளுடைய நாட்டு பிரச்சனைகளை எல்லாம் நன்றாக
அங்கே பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்து நல்ல திட்டங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு அவர்களது சக்திகளை அளவு அறிந்து அவர்கள் செயல்பட வேண்டும். அளவுக்கு மேற்பண்டு செல்வார்களே ஆனால் மக்கள் அதை கண்டுபிடித்து அவர்களுடன் கலந்தாலோசித்து அவர்களை நன்றாக செயல்பட வைப்பதிலே ஒரு கண்ணாடி பெட்டகமாக திகழ வேண்டும். இதுக்கடுத்து தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இந்த திட்டங்கள் எல்லாம் நன்றாக செயல்படுத்தப்படுகிறதா, வெறும் விளம்பரங்கள் தான் வருகிறதா என்றெல்லாம் நாம் உற்று நோக்கி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு மட்டும் இதன் பயன் கிடைத்தால் போதுமானது அல்ல, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் திண்ணமாக இருக்க வேண்டும். அடுத்துங்க, அதாவது பாருங்க, ஜூன் 4 இந்த ஓட்டு எண்ணும் பொழுது இன்னைக்கு பார்க்குறப்போ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க, நமக்கு தெரியாது. இது வரைக்கும் ஒரு புரியாத புதிர் தான். யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து கணிப்பாக கொடுக்கலாம். ஆனால் மக்கள் மனதிலே என்ன இருக்கிறது என்பது ஜூன் 4 தான் தெரியும். மக்கள் சக்தியை மகேசன் சக்தி, இந்த மகேசன் சக்தியை, இந்த மக்கள் சக்தியை ஜூன் 4 நாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து, ஜெயிக்கிறவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம், அதில் தோல்வியுற்றவர்களும் மனம் தவளாமல் மீண்டும் மக்கள் பணியை தொடங்க அவர்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2024 எலெக்ஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும். எத்தனையோ பணியாளர்கள், எத்தனையோ அதிகாரிகள் அனைவருடைய இரவு பகல் பாராத உழைப்பு தான் நம்ம இந்த தேர்தல் நல்ல முறையிலே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் அறிவித்ததுலேருந்து இந்த எலெக்ஷனல் ரிசல்ட் எல்லாம் எண்ணி, எலெக்ஷன் ஓட்டுகள் எல்லாம் எண்ணி ரிசல்ட் அறிவித்த பிறகு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிஞ்ச பிறகு தான் எல்லா முக்கியமான முடிவுகளையும் அரசாங்கம் எடுக்க முடியும். அது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இருந்தால் தான் அரசாங்கம் எந்த முக்கியமான முடிவுகளையுமே எடுக்க முடியும். சாதாரண அன்றாட முடிவுகளை மட்டும்தான் இந்த எலெக்ஷன் காலகட்டத்திலே அரசாங்கங்கள் எடுக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், இந்த எலெக்ஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு 7 கட்டமாக பல்வேறு மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு சில மக்கள் நேரடியாக ரோட்டில் இருந்து வந்துடுறாங்க. ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா ரோப் காரில் ஆற்றை கிராஸ் பண்ணி வர்றாங்க, ஒட்டகத்தில் வர்றாங்க, நம்ம மாட்டு வண்டியில் வர்றாங்க, நடந்து வர்றாங்க. ஏன்னா இந்த ஏப்ரல் மே மாதம் நடந்தக்கூடிய இந்த ஜூன் 1 நடந்த கடும் வெயிலை கூட பொருட்படுத்தாது மக்கள் தங்கள் உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் நல்ல ஒரு செயல் திட்டங்களை செயல்படுத்தி தான் முன்னேற்றம் அடைவது மட்டுமின்றி நாட்டையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல கடினமாக செயல்பட்டார்கள். தலைவர்களுமே இரவு பாராது, பகல் பாராது, வெயில் பாராது அவர்கள் பிரச்சாரம் செய்து அவர்களுக்குள்ளேயே நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்தி இந்த 2024 பாராளுமன்றத்தை அலங்கரிக்க உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். அன்பான பார்வையாளர்களே, இந்த எலெக்ஷன் செய்திகள், திருவள்ளூர் கூறிய செய்திகள், நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறிய செய்திகள் அனைத்தையும் கேட்டு மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா உடனே நல்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்தி எங்களை ஊக்குவிக்க. வணக்கம்.